ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு ரியாக்ட் ஆப்பை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ரியாக்ட் அப்படிங்கிறது ஒரு பாப்புலரான ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ வாங்க புதுசாக ஒரு ரியாக்ட் ஆப்பை ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன். ரியாக்ட் ஆப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு Node.js உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகியிருக்கணும். இன்கேஸ் Node.jsஐ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணலாம். வாங்க கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு Node.js டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அஃபிஷியல் வெப்சைட் nodejs.orgன்ற இந்த வெப்சைட்குள்ளே போங்க. போயிட்டு ப்ரீபில்ட் இன்ஸ்டாலர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து LTS அப்படிங்கிறது லாங் டேர்ம் சப்போர்ட், நீங்கள் இதை ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கரண்ட் வெர்ஷன் அதையும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷனை சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா LTS வெர்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நடுவில் இன்பிட்வீனில் எதையும் சூஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸ்னால் விண்டோஸ், மேக்னா மேக்குன்னு கொடுத்துட்டு அண்ட் இது வந்து அப்படியே இருக்கட்டும். இதில் இது வந்து டிஃபால்ட்டாக எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இங்கே டவுன்லோட் Node.js இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Node.js டவுன்லோட் ஆகிடும். அண்ட் தென் நீங்கள் வந்து நார்மலாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய டெர்மினல் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா நோட் ஸ்பேஸ் டேஷ் டேஷ் வெர்ஷன் அப்படின்னு போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அதனுடைய வெர்ஷன் காட்டும். இன்கேஸ் அங்கே எரர் அடிச்சதுன்னா திருப்பி வந்து நோடை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம நோடை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் நோடை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரியாக்ட் ஆப்பை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் மறுபடியும் ரைட் கிளிக் அமுக்கி ரீநேம் கொடுத்துட்டு ரியாக்ட் ஆப் டெமோ அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் தான், உங்களுடைய ஆப் நேமை தான் நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் விஷுவல் ஸ்டுடியோ கூட நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே புதுசாக வந்து ஒரு டெர்மினல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் இருக்கும். டெர்மினல் போயிட்டு நான் நியூ டெர்மினல் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஒரு கமெண்ட் எழுத போகிறோம். பொதுவாக நம்ம npx create react app அப்படின்னு எழுதுவோம். அது வந்து ரியாக்ட் ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். பட் வந்து இந்த சினாரியோவில் நம்ம npx create react ஆப்பை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் டெய்ல்விண்ட் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு ரியாக்ட் ஆப் வந்து சப்போர்ட் பண்ணாது. லைக் கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து சப்போர்ட் பண்ணாது. அதனால நம்ம வந்து ஒயிட் கான்ஃபிகரேஷனை வச்சு ரியாக்ட் ஆப்பை இப்போ பில்ட் பண்ணலாம். வாங்க, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா npm create ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஒயிட் அட் லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நான் ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன், நம்பர் கவுண்டர்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் என்டர் அடிச்சுக்கோங்க. தென் பேக்கேஜ் நேம் கேட்கும், அதை அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணும்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ரியாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஜாவா ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்பர் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு புது ஃபோல்டர் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸுமே உள்ளே இருக்குது. பட் பேக்கேஜஸ் இன்னும் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகலை. நம்ம தான் வந்து அதை மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போது கிரியேட் ஒயிட் அட் லேட்டஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறமா இந்த 3 கமெண்டையுமே நம்ம ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட் cd நம்பர் கவுண்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணோன்னா நம்ம பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து நம்ம ரியாக்ட் டெமோ ஆப் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ரியாக்ட் ஆப் டெமோ அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிறோம். ஸோ இந்த பிளேஸ்க்குள்ளே இருந்து நம்பர் கவுண்டர் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ cd நம்பர் கவுண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாத் வந்து இங்கே மாறிடுச்சு. இதுக்கப்புறமா நமக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து npm இன்ஸ்டால்னு கொடுக்கலாம், ஒரு ஷார்ட்டாக npm iன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் எல்லா பேக்கேஜஸையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த கடைசி கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம், npm run devன்னு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் add 266 பேக்கேஜஸ் அப்படின்னு நமக்கு எல்லா பேக்கேஜஸுமே ஆட் ஆகி இங்கே நோட் மாடியூல்ஸில் நமக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸுமே வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக npm run dev அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து இதை செக் பண்ணிடலாம்.
ஸோ npm run dev அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லோக்கல் ஹோஸ்ட் 5173ல் நம்மளுடைய சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இதை கமெண்ட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ரியாக்ட் ஆப் வந்து அழகாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த டெர்மினல் விண்டோவை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரியாக்ட் ஆப்பில் நமக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான பேசிக்கான index.html ஃபைல் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த index.html ஃபைலில் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் டேக்காக main.jsx அப்படிங்கிற இந்த ஃபைலை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த main.jsx ஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆப் அப்படிங்கிற இந்த காம்பனண்ட்டை அவங்க ரெண்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த app.jsx ஃபைலுக்குள்ளே போனோம்னா அவங்க வந்து ஒரு ஆங்கர் டேக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த லோகோ. அதுக்கப்புறமா இன்னொரு ஆங்கர் டேக் கொடுத்துட்டு ரியாக்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த லோகோ. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு h1 டேக் கொடுத்துருக்காங்க ஒயிட் ப்ளஸ் ரியாக்டன்ட்டு, அது வந்து இது. அண்ட் தென் அதே மாதிரியே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க கவுண்ட் அதிகமாக்குறதுக்கு. ஸோ தட் நம்ம இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பட்டன் அதிகமாகிக்கிட்டே வரும். இது எல்லாமே மேக் ஷூர் உங்களுடைய ஆப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இப்போது நம்ம இந்த ஆப் காம்பனண்ட்டை முழுசாக டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ், அதாவது நமக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மலாக ஒரு ரியாக்ட் ஆப் மாதிரி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ரியாக்ட் ஆப்பை ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.